அந்த கைதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்யும்போது அவர் சிங்கப்பூரில் இருந்தார். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, சிங்கப்பூரில் போய் அவரை தூக்கிட்டு வந்துடலாம். அந்த கரூர் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கேமராக்கள் ஷூட்டிங் கேமராக்கள்லாம் அந்த கரூர் பொதுக்கூட்டத்தில் பயன்படுத்தினது மீடியாக்கள் மூலமாக வெளியில் வருது. இதில் ஆதவ அர்ஜுனா இருக்கிறார்ல, அது செந்தில் பாலாஜிக்கும் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஏவாவேலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை போய்கிட்டே இருக்குது. அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் டிவிக்கில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் மத்தியில் என்ன இவங்க வேலுமணி மேலே குற்றம் இல்லையா? சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். சார், தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக பல முக்கிய விஷயங்கள்ல தான் போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லை? அது ஒரு புறம் போது பல முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஏவா வேலு விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில் அப்படி எந்த ஒரு நடவடிக்கையிலுமே இல்லாத மாதிரி இருக்கு. இது அடுத்த நிலை எப்படி இருக்கும் சார்? ஏன்னா செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே குறி வச்சாங்க. குறி வச்சு செந்தில் பாலாஜி விசாரணைக்கெல்லாம் போனார். ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த அமலாக்கத்துறை கேஸில் ஜெயிலெல்லாம் இருந்துட்டு வந்தார். உங்கள் டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி தான் கைது செய்யப்படுவார். ஆனால் கரூரில் விஜய் போகிறதுக்கு முன்னாலே செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு நம்மளே பேசியிருந்தோம். ஆமாம், பேசியிருந்தோம். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கான அந்த வேகம் குறைஞ்சி ஏவாவேலு மீதான வேகம் அதிகரிச்சிருச்சு. ஏவாவேலும் கைது செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருந்தது. அவர் வீட்டில் ரெய்டு விட்டாங்களா, ரெய்டு விட்டதுக்கு மறுநாள் அவர் சிங்கப்பூர் போயிட்டார். ஆமாம். அந்த கைதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்யும்போது அவர் சிங்கப்பூரில் இருந்தார். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, சிங்கப்பூரில் போய் அவரை தூக்கிட்டு வந்துடலாம். சிஎம் கூட கரூரில் விமர்சனம் பண்ணியிருந்தார். சிங்கப்பூருக்கே ஒருத்தர் ஓடிட்டாரு அப்படின்னு, பயந்து போய் ஓடிட்டாரு, பயப்படுறாங்க, பதுங்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். சிங்கப்பூர்லேயே போய் கைது பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட முயற்சிகள் நடந்தது. அந்த பிரச்சனையில தான் இவர் அந்த டிவிஎஸ்சி அருண் ஐபிஎஸ் அவங்களை கூட மாத்தினது. ஏன் சிங்கப்பூர்ல போய் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு 2-3 விஷயங்கள் சொல்லப்படுது. இத்தனை பேர் அமைச்சர்களாக இருந்தா கூட, முன்னாள் அமைச்சர்கள் திமுக இருந்தா கூட, குறிப்பிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டாரு. அவரு உடனே விடுவிக்கப்பட்டாரு. செந்தில் பாலாஜி, ஏவாவேலு இவங்க மேல மட்டும் முதற்கட்டமாக நடக்குது. ஏன்னா அன்பில் மகேஷ் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொன்னாங்க. முன்னாள் அமைச்சர் மூர்த்தி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு நிர்மல்குமார் வெளிப்படையாவே பிரஸ் மீட்ல சொன்னார். அப்ப இப்படியெல்லாம் புகார் இருக்குது. சேகர் பாபு அவர் மேலேயும் புகார் இருக்குது. ரெய்டு விடுறதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் நடந்தது. அப்ப இந்த முதல் கட்டம் அப்படிங்கிறது அது ஒரு ஆர்டரா பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்தெந்த அமைச்சர்களை முதல்ல அட்டாக் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருந்தா கூட, பெர்சனலா இப்ப என்ன பாதிக்கிறது அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரியான பெர்சனலா சில விஷயங்கள் இருக்குது. அப்படி என்ன காரணம்? அந்த லிஸ்ட்ல தான் செந்தில் பாலாஜியும் ஏவாவேலும் வந்துடுறாங்க. செந்தில் பாலாஜிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் விசாரணை நடக்குது. சிபிஐ விசாரணை டெல்லியில் நடக்குது. அந்த கரூர் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டில் தூக்கி போட்டது, கேமராக்கள் ஷூட்டிங் கேமராக்கள்லாம் அந்த கரூர் பொதுக்கூட்டத்தில் பயன்படுத்தினது அப்படிங்கிற விஷயங்களை மீடியாக்கள் மூலமா வெளியில வருது. அப்போ இதை கொண்டு ஏன்னா அவர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே இவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு சொல்லும்போது அந்த ரஃபேல் வாட்ச் ஃபேமஸ் ஆனது. அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்போ அண்ணாமலை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாமல் திமுக திணறிக்கிட்டு இருக்கும்போது இந்த வாட்ச் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அந்த வாட்சுக்கான பில் அங்கே யார் கொடுத்தது அப்படின்னு அவர் அண்ணாமலையும் அதுக்கு உடனே பதில் சொல்ல முடியல. அவர் கையில் எழுதின ஒரு சீட்டை கொடுத்து இதுதான் பில்லு, இது நண்பர் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க தான் முடிஞ்சதை தவிர ஒரு ப்ரூஃபா இதுதான் நான் இங்க வாங்கினது இப்போ என்ன அப்படின்னு சொல்லி அவரால் கேட்க முடியல. அப்படியான ஒரு அந்த அட்டாக் பண்ற எதிர் தாக்குதல் இருக்குல்ல, அதுல செந்தில் பாலாஜி கொஞ்சம் அந்த நிறைய ட்ரைனிங் எடுத்தவர். அவருடைய அந்த நெட்வொர்க்கும் பெரிய நெட்வொர்க். அதனாலதான் செந்தில் பாலாஜி அசோக்குமார் அவங்க தம்பி செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாரையும் உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுது. இப்போ அந்த கரூர்ல அந்த ஷூட்டிங் கேமரா எப்படி வெளியில மீடியாவுக்கு கிடைச்சது, ஷூட்டிங் கேமரா இருந்தது. அப்புறம் அந்த 7:10க்கு மேலே தான் விஜய் உள்ளே வர்றாரு. அது வரைக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும், அவ்வளோ நெரிசல் இருந்தாலும், அந்த காலையிலேருந்து தாகத்தில் இருந்தாலும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கலை. யாருமே மயங்கி கூட விழலை. ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க, காலையிலேருந்தே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடல் சோர்வு அந்த மாதிரி இருந்தால் கூட அவ்வளோ வெயிலில் கூட மயங்கி யாருமே விழலை. ஆனால் 7:10க்கு தான் விஜய் உள்ளே வர்றாரு. ஒரு 20 நிமிஷத்துல விஜய் பேசிட்டு கிளப்பிடுறாரு. அந்த 20 நிமிஷத்துக்கு உள்ளதான் அந்த 41 பேர் அந்த சம்பவமே நடக்குது. அப்போ அந்த இடப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற சில விஷயங்களை
செந்தில் பாலாஜி வெளியில் கொண்டு வராரு. இப்போ ஜிஹெச்சுக்கு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் முதல்ல போனால் கூட 2வது செந்தில் பாலாஜி தான் போகிறாரு. அங்கேயும் போயிட்டு பார்த்தீங்களா நாங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம், இந்த கட்சி கூட்டத்தை நடத்துனவங்க யாருமே இல்லை. அன்பில் மகேஷும் போயிருந்தாங்க. அன்பில் மகேஷ் அவங்கெல்லாம் அப்புறமே வந்தாங்க. அந்த உடனடி போனது எம்ஆர் விஜயபாஸ்கர், அடுத்து செந்தில் பாலாஜி. அவங்க 2 பேருமே உள்ளூர்காரங்க அப்படிங்கிறனால டக்குன்னு போயிட்டாங்க. இந்த விஷயங்கள் வந்து டிவிகேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கிட்டு. கரூர் சம்பவம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை கொடுத்துச்சு. விஜய்க்கும் டிவிகேக்கும் ஒரு அனுதாபத்தை கொடுத்துச்சு. அதை வந்து செந்தில் பாலாஜி உடச்சி விட்டதுனால, அப்போ அந்த செந்தில் பாலாஜி அவர் வந்து கரூர் சம்பவத்தில் அவர் முக்கிய ஆளாக இருக்கிறாரு. அந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கு இடம் தேர்வு பண்ணதில், காவல்துறையிட பேசுனதில், ஆம்புலன்ஸ் சொல்ல வந்ததில் அப்படின்னு தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது, பதில் குற்றச்சாட்டை அவங்க நிறைய குற்றச்சாட்டு வைக்கும்போது, அப்போ செந்தில் பாலாஜியை வந்து நம்ம குறி வைக்கணும் அப்படின்னு. செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே அந்த டாஸ்மாக்கு கரூரில் கூட விஜய் அவர்கள் பாடும்போது கூட பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலாம் பாடி செந்தில் பாலாஜியை தனிப்பட்ட முறையில் அங்கே வந்து அட்டாக் பண்ணியிருந்தார். அப்போது மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் பிரச்சாரத்திலே செந்தில் பாலாஜியை சொன்னீங்க, அப்போ இப்போ என்ன அப்படின்னு. அதே மாதிரி தான் ஏவா வேலுவுக்குமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்போது முன்னுரிமை அடிப்படையில் ஏவா வேலு வந்து அதில் வர்றாரு. அப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஏவா வேலு வந்து கவனிக்கப்படுறாரு? அதாவது இப்போ ஏவா வேலு இப்போ இருக்க கேஸ் என்னன்னா, கரூரில் ரோடு போட்டது, அது செந்தில் பாலாஜி தொகுதி. அந்த தொகுதியில் போடாத ரோட்டுக்கு வந்து பில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, பில் இது நடந்தது வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, ஏடிஎம்கேலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அது தலைமைச் செயலகம் வந்து சட்டசபையிலெல்லாம் பேசப்பட்டு அதுக்கப்புறம் ஏவா வேலு தான் அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். அப்போ ஏவா வேலு தான் நடவடிக்கை எடுத்து 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அதிகாரிகள். இப்போ அதிகாரிகள்லேருந்து அமைச்சர் வரைக்கும் அதில் என்ன தொடர்பு, அந்த உள்ளூர் எம்எல்ஏவான செந்தில் பாலாஜிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது 2வது இருந்தால் கூட இங்கே வரைக்கும் வருது. அப்போ ஏவா வேலு நடவடிக்கை எடுத்ததா ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல, கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேஸில் தான் ஏவா வேலு வந்து பிடிக்கிறாங்க. இதில் ஆதவ அர்ஜுனா இருக்கிறார்ல, அது செந்தில் பாலாஜிக்கும் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஏவா வேலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா வந்து திமுக ஐடி விங்கில் இருந்தார் முன்னாடி. அந்த இவங்க பிரசாந்த் கிஷோர் அவங்க டீமில் இருந்து திமுகவுக்கு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் அங்கே அவங்களுக்காக வேலை செஞ்சார். உதயசூரியன் சின்னம் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் திரும்ப முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்காக வேலை செஞ்சேன். வேலை செய்யும்போது சபரீசன் மூலமாக ஒரு முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணி திமுகவில் வந்து சீட்டு வாங்கி எம்பி ஆகலாம் அல்லது ராஜ்யசபாவுக்கு எம்பியா போகலாம். ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவில் முயற்சி பண்ணுறாரு. இப்போ திமுகவில் மேல்மட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல ஆராசா, ஏவா வேலு, ஆர்எஸ் பாரதி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து கொடுத்தோன்னா நமக்கு கெட்ட பேர், நிறைய கட்சியில் இருக்கிறாங்க, அவருக்கு அந்த லாட்ரி அப்புறம் அந்த தேர்தல் பத்திரத்தில் நிறைய நன்கொடை கொடுத்தது இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அவருக்கு கொடுத்தோன்னா அது நிறைய அதிமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும், பிஜேபி ரைடு விடுறதுக்கு அந்த மாதிரியான இருக்கும். அதனால் இப்போ கொடுக்காதீங்க அப்படின்னு 2019 வந்து இந்த சம்பவம் நடக்குது. அதில் வந்து ஏவா வேலு வந்து அதிகமாக பேசினாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா 2024 எம்பி எலெக்ஷன் வருது. அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா எங்கே இருக்கிறான்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி பங்கீட்டில் பேசும்போது 3 தொகுதி பேசினாங்க. திருமாவளவன் வந்து வெளிப்படையாகவே சொன்னார், 2 தனித்தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியே சொன்னார். 2 தனித்தொகுதி எது அப்படின்னா, நம்ம அவர் ஏற்கனவே நின்று ஜெயிச்ச சிதம்பரம் தொகுதி, விழுப்புரம் தொகுதி, ரவிக்குமார் ஜெயிச்ச விழுப்புரம் தொகுதி. இன்னொரு பொது தொகுதி அவங்க எது கேட்டாங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி தொகுதி கேட்டாங்க. அப்போ டிஎம்கேல என்ன சொன்னாங்கன்னா, திருவள்ளூர் தொகுதி வேணா அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில் நின்று ஜெயிச்சார்லாம் அந்த தொகுதி வந்து ஆனால் தனி தொகுதி. அப்போ எங்களுக்கு ஏன்னா அதில் வந்து ஏற்கனவே ரவிக்குமார் நின்று இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருவள்ளூர் கொடுக்குறோம், வேற பொது தொகுதி கொடுக்க முடியாது, கள்ளக்குறிச்சி தான் வேணும் அப்படின்னு விசிகா கடுமையாக போராடுறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி தொகுதி யாருக்காக அப்படின்னு பேச்சு வரும்போது விசிகால துணை பொதுச் செயலாளராக ஆதவ அர்ஜுனா இருந்தார். இப்போ ஆதவ அர்ஜுனா எம்பி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனாவுக்காக திருமாவளவன் வந்து கடுமையாக போராடுறாரு கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு அப்படின்னு. கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு அந்த பொறுப்பில் யார் இருக்கிறா, அந்த மாவட்ட செயலாளர் மண்டல பொறுப்பாளர் அவங்கள்ட்ட கேட்டு தான் தொகுதி பங்கீடே கொடுப்பாங்க. அங்கே யார் இருக்காருன்னா ஏவா வேலு இருக்கிறார். அவர் வந்து திமுக காரணத்தை தவிர வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அவருக்கு இன்னொரு ஐடியா என்னன்னா, தேமுதிகால இருந்து யாரும் வந்தோன்னா எல்கே சுதீஷ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இன்னொரு ஆங்கிள் அவர் யோசிக்கிறார். அப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு கள்ளக்குறிச்சி வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதி அவருக்கு கிடைக்காம போகுது. அப்போ 2 முறையும் அவருக்கு எம்பி ஆக முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குது.
உடனே ஆதவர்ஜனா வந்து டிவிகே பக்கம் போயிடுறாரு. அந்த புத்தக வெளியீடு நடக்குது, அம்பேத்கர் பற்றின புத்தக வெளியீடு நடந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து டிவிகே பக்கம் போயிடுறாரு. சிறப்பா. இப்போ இவ்வளோ பேசுறத வச்சு நம்ம இந்த தகவல்கள்லாம் வச்சு பார்த்தா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்படி நம்ம 19 அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டை தான் இப்போ தோன்றாங்க. அந்த குற்றச்சாட்டில் வந்து யாரை ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு லிஸ்ட் போடுவாங்கல்ல, இந்த பீரியாரிட்டியில் வந்து செந்தில் பாலாஜி ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு, ஏவா வேலு செகண்ட் வந்துடுறாரு. இதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் வந்து சேகர் பாபு, அன்பில் மகேஷ், அவர் நிர்மல்குமாருக்கு மூர்த்தி இருக்கிறாரு. அந்த மாதிரி இவங்க அடுத்தடுத்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஏவாவேலுக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைக்கிறாங்கல்ல, டிவிக்கு வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி பண்ணும்போது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை டிவிக்கு கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் விசிகாவையும் தேமுதிகாவையும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா விஜயகாந்துக்கான ஒரு செல்வாக்கு இருக்குது, விசிகாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அதை வச்சு கொண்டு வரலாம். போது இங்கே தேமுதிகாவையும் விசிகாவையும் வரவிடாமல் பண்ணதுக்கு ஏவாவேலு முக்கிய காரணமாக. ஏன்னா கமலஹாசனையும் டிஎம்கே கூட்டு போனதில் ஏவாவேலு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து இவர் சேகர்பாபு வந்து ஓபிஎஸ்ஸை கூட்டிகிட்டு போய் டிஎம்கேல சேர்த்து. அப்போ அதுவுமே வந்து ஒரு பின்னடைவு. டிடிவி வந்து திரும்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டார். அப்போ இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மையா, முன்னுரிமைக்கு வர்றதுக்கான முன்னுரிமைக்கு வந்து இந்த விஷயங்களை வச்சு சரி ஃபர்ஸ்ட், அதாவது இந்த கபடி போட்டியெல்லாம் நடக்கும். கபடி போட்டியில் நடக்கும்போது பாடி போவாங்க. பாடி போகும்போது சும்மா அப்படியே ஆட்டம் காட்டு வருவாங்க. ஆனால் ஒரு பயம் காட்டுறதுக்கு வந்து யாராவது ஒருத்தரை சும்மா டச் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் ரெண்டாவது அடிக்கிறது தான் முக்கியமான ஆளை பார்த்து அடிப்பாங்க. அந்த மாதிரி பயம் காட்டுறதுக்கு ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு அதுதான் அனிதா ராதாகிருஷ்ணன். அவரை வச்சு பார்த்தீங்களா நான் உங்களை கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெருசாக அவரை ஜெயிலில் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு அவுட் ஆக்குறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அமைச்சர் மேலே முன்னாள் அமைச்சர் மேலே கை வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் அனிதா ராதாகிருஷ்ணனை சும்மா தொட்டு பார்த்துட்டு வர்றது. அதுக்கு அடுத்து முக்கியமான விக்கெட்டுகள் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி, ஏவாவேலு கை வச்சிருக்கிறாங்க. அடுத்து சேகர் பாபு, அன்பில் மகேஷ், மூர்த்தி, இப்படி வந்து வரிசையாக இருக்கிறாங்க. இவங்க மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இவங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. சார், இப்படி தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் நம்ம பார்க்குறோம், நடவடிக்கைகளும் பயங்கரமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இது அவங்க எந்த விதத்துலையுமே இதில் சளைக்காமல் அவங்களும் பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏவாவேலும் வந்து நாங்கள் வந்து எங்கேயும் பயந்துலாம் போகலை, நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் சந்திக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விசாரணை கடந்த தினங்களுக்கு முன்னாடி விசாரணைக்கும் ஆஜராயிட்டாரு. அப்போ இந்த இவங்களை கைது செய்ய முடியாத ஒரு நிலையில தான் தாவேக்கணும் இருக்குதா? அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ அதிகாரிகள் வந்து திமுக, அதிமுக, டிவிகே எல்லா கட்சிக்குமே ஆதரவாக இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி சார்ந்தாங்க. இப்போ நீங்களோ நானோ யாரோ ஒரு கட்சி சார்ந்ததா இருக்கும். பொது வெளியில நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு தானே வருவோம். அதனால இப்போ பொதுவில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அவங்களுடைய செயல்பாடை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது முழுமையாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு வந்து டிவிகே அரசுக்கு இன்னும் கிடைக்கல. அதனால தான் பழைய காலத்து கேஸை எடுத்து ஏவாவேலு மேலே விசாரணை பண்ணுறது, அந்த கரூர் பிரச்சனையை வச்சுட்டு செந்தில் பாலாஜி மேலே இது பண்ணுறது அப்படின்னு மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜெயலலிதா வந்து கலைஞர் கருணாநிதியை கைது பண்ணாங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மேம்பாலம் ஊழல் அப்படின்னு சொல்லி. அந்த கேஸ் நிற்கலை, ஆனால் ஒரு பாலத்தை இது பண்ணி அவங்க கைது பண்ணுறாங்க. ஸ்டாலின் தலைமறைவாக வெளியூர் போயிடுறாரு. இந்த மாதிரிலாம் நடக்குது. அதே போல் டிஎம்கே ஆட்சியில் ஜெயலலிதா அவங்கள கைது பண்ணும்போதும் சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு தான் சம்மனோட போய் பண்ணுறாங்க. இப்போ டிவிகே ஆட்சிக்கு பார்த்தோன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. இன்னொன்று வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினையோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியோ நம்ம உடனே அரெஸ்ட் பண்ணோம்னா மக்கள் மத்தியில் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் பழிவாங்குதலாக எடுக்கப்பட்டு ஒரு அதிருப்தி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. அந்த அச்சத்தில் வந்து அப்போ உடனடி நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இவங்க மேலே விசாரணைகள் வளையத்தை வந்து அதிகப்படுத்தணும், ஒரு நெருக்கடியை உண்டாக்கணும். ஏன்னா தொடவும் மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு இடையில தான் இந்த மாதிரி திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை போய்கிட்டே இருக்குது. அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து டிவிகேல சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் மத்தியில் என்ன இவங்க வேலுமணி மேலே குற்றம் இல்லையா, விஜயபாஸ்கர் மேலே குற்றம் இல்லையா, எம்ஆர் விஜயபாஸ்கர் குற்றம் இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துடுதுல்ல. அப்போ அதையும் சமாளிக்கணும். இதுக்கடையில் இந்த ஏவாவேலு விசாரணைக்கு போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் திடீர்னு 100 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு லேண்டு மேட்ரு வருது. இந்த பக்கம் பார்த்தோன்னா 1.5 லட்சம் பார்த்தீங்கன்னா சுற்றி டிவிகே கொள்கை தலைவர்கள் ஃபோட்டோலாம் இருக்குது, சிஎம் ஃபோட்டோ இருக்குது. அதை வச்சுக்கிட்டே அப்படியே 500 ரூபா கட்டு அங்கங்கே கைமாறுது. அவர் நடவடிக்கை எடுத்துக்காங்க சார் உடனே.
எந்த ஆட்சியாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. கட்சியை விட்டு நீக்கிறது அப்படிங்கிறது கேஸ் நடக்கும், விசாரணை நடக்கும், ஓகே. ஆனால் ஒரு தூய சக்தி அப்படின்னு ஒரு உறுதி ஏற்றிருக்கோம்ல, அதை வந்து நிறைவேற்றுற அளவில் அந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொன்று உட்கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய சில சின்ன சின்ன குழப்பங்கள் அதை வந்து தீர்வு கொண்டு வரணும். இல்லைன்னா இப்போ ஆதவர்ஜன் அவருக்கு பிடிச்சவங்க வந்து ஒரு பக்கம், புஷி ஆனந்த் அவருக்கு பிடிச்சவங்க ஒரு பக்கம், இதையெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஜானவரக்கியசாமி, ஜெகதீஷ், விஷ்ணு ரெட்டி இவங்கெல்லாம் இன்னொரு பக்கம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக விஜய் அப்படிங்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜில் அங்கங்கே டேமேஜ் பண்ணிடும். அப்போ அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது, அடிக்கிறது ஸ்ட்ராங்காக அடிக்கணும். அந்த மாதிரி அடித்தாதான் எதிரி வந்து அப்படி நிலை குலையணும். இப்படி தட்டி விட்டு போயிடக்கூடாது, தூசி மாதிரி தட்டி விட்டு போயிடக்கூடாது. அது வந்து என்னன்னா பாருங்க, இவ்வளோ குற்றச்சாட்டு மேடையில் பேசுகிறாங்க, ஆனால் இவங்களால ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்ல. அதுக்கு வந்து இன்னும் தயாராகலை, டிவி அரசு வந்து அதுக்கு தயாராகலை. சார், இப்போ நம்ம இவ்வளோ பேசணும், அந்த பேசுனதை வச்சு இன்னொரு ஒரு கேள்வியும் எழுது. அதாவது இந்த ஆட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பரபரப்பான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய கட்சிகள் எல்லாமே இந்த ஆட்சி பெரிய அளவில் நிலைக்காது, 3 வருஷம் 3 மாதம் 6 மாதம் இப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு புறமும் மத்திய அரசு அடுத்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் வரும்னு நம்ம பேசியிருந்தோம். இதில் தான் ஆட்சியாளர்களுக்கு வந்து அதிகாரிகளுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குமோ, இந்த ஆட்சி மேலே அவ்வளோ தூரம் நம்ம இன்னும் இவங்களுக்கு ஆதரவாக இருந்து எதிர்கட்சிகளை நம்ம வந்து பகைக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, மேக்சிமம் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு பார்த்தாலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனுப்பி விடக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அதிகாரிகள் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் மேக்சிமம் இருப்பாங்க. அப்படிங்கும்போது மத்தியில் எந்த அரசு இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருப்பாங்க, மாநில அரசுக்கு ஓரளவு ஃபேவராக இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசில் பொறுத்தளவில் ஏற்கனவே அவங்க திமுக அதிமுக அரசில் இருந்தவங்க, அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தவங்க. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கூட சொல்லுவாங்க, அவரோட டீம் வந்து உள்ளே இருக்கிறாங்க, அவருக்கு உளவுத்துறை மூலமாக தகவல் எடுத்து கொடுக்குறாங்க. உளவுத்துறைனா உளவுத்துறை இல்லை, இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த வேலை பார்த்தவங்க, அந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ளேருந்து தகவல் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன் சாதாரண யூடியூபர்ஸ்க்கு எப்படி தகவல் தெரியுது? உள்ளேருந்து கவர்மெண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குற தகவல் தானே. இங்கேருந்து எவனோ உங்களை பிடிக்காதவன் நான், என்னை பிடிக்காத நீங்கள், இப்படி தான் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டேன்னா நீங்கள் உட்காந்து பேசிட்டே இருப்பீங்க. இப்போ நான் எனக்கு இது பண்ணி கொடுத்தேன்னா நீங்கள் உங்களை பற்றி பேசுறது. அந்த தனிநபர் தாக்குதல் இருக்குல்ல, தனிநபர் தாக்குதல் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பேசுறது அப்படின்னு தான். ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கிறது வேற, தனிநபர் தாக்குதல். இதுலெல்லாம் அதிகாரிகள் வந்து சம்மந்தப்படுறாங்க. அதாவது இந்த அதிகாரி போயிட்டேன்னா நமக்கு ப்ரொமோஷன் கிளியர் ஆயிரும், ரூட் கிளியர் ஆயிரும் அப்படிங்கிறது. இப்போ இவர் தலைமை செயலாளர் சாய்குமார் வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே வந்து அவர் ரிட்டையர்ட் ஆனால் அந்த இடத்துக்கு யார் வர்றது அப்படிங்கிறது ஒரு போட்டி உருவாகுது. அப்போ அந்த லிஸ்ட்ல ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்க. இவங்க டிஎம்கேல எப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சாய்குமார் பதவி நீட்டிப்பு வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ஐஏஎஸை மொத்தமாக தூக்கி டம்மியா வந்து போஸ்டிங்கில் போடுறாங்க. ஏன்னா அந்த ஐஏஎஸ் பற்றி உள்ள ஐஏஎஸே போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐபிஎஸ் உள்ள ஐபிஎஸ்ஸே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டிஜிபி பதவிக்கு வரணும், தலைமை செயலாளர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க போட்டு கொடுக்குறது. இது வந்து ஆட்சிக்கும் வந்து ஒரு தொய்வை உண்டாக்கும். பெரிய அளவில் கெட்ட பேர் இல்லைன்னா கூட, இப்போ ஏற்கனவே நம்ம இவர் அமைச்சர் கீர்த்தனாவும் அமைச்சர் ராஜ்மோகனும் வெளிநாடு போயிட்டு வந்தாங்க. வெளிநாடு போயிட்டு வரும்போது அவங்க வந்து மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்துடைய அனுமதி வாங்கி தான் வெளிநாடு போகணும். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்தணும். ஏன்னா அவங்க பெர்சனல் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அரசு முறை பயணமாக போகும்போது நீங்கள் அரசு தரப்பு நிர்வாகியாக தான் போக முடியும். உள்துறை அமைச்சகம் அனுமதி வாங்கி இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் பயன்படுத்தி தான் போயிட்டு வரணும். அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் ஆட்சிக்கு வந்துருக்காங்க, ஒரு அரசு அதிகாரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு தெரியாமல். ஐஏஎஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்ல, கண்டிப்பாக தலைமை செயலாளருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ அந்த ஐஏஎஸ் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களும் கூட போயிருக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் போகணுன்னாலும் உள்துறை அமைச்சகத்தோட அனுமதி வாங்கி தான் போகணும் வெளிநாட்டுக்கு போகும்போது. இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தனிப்பட்ட பயணமா போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அரசு தரப்புல இருந்து போயிட்டு தனிப்பட்ட பயணமா போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ அதுவுமே ஒரு சிக்கலாகுது. இதுக்கு வந்து அந்த அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாததுனால இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் போக போக சரியாயிரு. இப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்கல்ல, 5 ஆண்டு காலம் விஜய் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவன் அவர்களாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே அந்த உறுதியை கொடுக்குறாங்கல்ல. உறுதி கொடுக்கும்போது இப்போ ஏடிஎம்கேல இருந்து அடுத்தடுத்து ரிசைன் பண்ணாங்க, இன்னும் கூட சில பேர் ரிசைன் பண்ண போகிறாங்க. அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அந்த சிக்னல் கிடச்சிட்டு அப்படின்னா அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரு. சிலர் வந்து எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல, நான் என் வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜென்யூனா அந்த வேலையை வந்து சிலர் செய்வாங்க. சிலர் தான் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பதவிகளுக்கு வர்றதுக்கு ஆசை. ஆமாம், அந்த மாதிரி ஆட்களை வந்து இவங்க கரெக்டாக கண்டிச்சு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
இப்போ எப்படியும் இந்த நடவடிக்கைலாம் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு வருடங்கள் ஆகலாம் அப்படிங்கிறது. இல்லை அப்படிலாம் ஆகாது, ரொம்ப எல்லாம் ஒரு 2-3 மாதம் போனாலே தெரிஞ்சிடும். இன்னொன்று மத்திய அரசுனுடைய அந்த இணக்கம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு சிஎம். ஆமாம். அப்போ அந்த சிஎம் சொன்னதுக்கு வந்து மத்திய அரசுல வந்து என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கே தெரிஞ்சிடும், ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்போ இணக்கமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா ஒத்துழைப்பு வந்து இன்னும் அதிகமாகும். மக்கள் நல திட்டங்கள் அதிகமாக செயல்படுத்துவாங்க. அந்த ஆட்சிக்கான புதிய திட்டங்கள், புதிய கொள்கைகள், அந்த மாதிரி விஷயங்களை அவங்க வகுத்து கொடுப்பாங்க. அதிகாரிகளோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஆளும் கட்சிக்கு இருக்கும் அப்படிங்கிறத தாவேகா அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுலையும் இருக்கு. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர்கள், அதாவது திமுக அதிமுக அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்க மீதான நடவடிக்கைகள்லாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். நன்றிங்க.